யாத்திராகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 வாசிக்க கேட்போம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். இங்கு 2 பெண்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் 2 பேரும் யாரென்றால், வேலையிலே மருத்துவச்சிகள், பிரசவம் ஆகிற பெண்களுக்கு உதவி செய்கிற மிட்வைஃப்ஸ் என்று சொல்லுவார்கள். சாதாரணமானவர், நர்ஸ் கூட இல்லை, அதை விட ஒரு படி கீழ்தான். சாதாரணமானவர், மருத்துவச்சி. அந்த மக்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்தாராம்? தழைக்கும்படி செய்தார். ஒரு குடும்பத்தை ஆண்டவர் நினைத்தால் அதை ஆசீர்வதிப்பது அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. யாத்திராகமம் 1 அதிகாரம் 15 இந்த பெண்களை பற்றி, அவருடைய பெயரை பற்றி வாசிக்கிறோம். அவருடைய பெயர் என்ன தெரியுமா? சிப்பிராள், பூவா. 2 சகோதரிகளும் என்ன செய்தார்கள், எப்படி ஆசீர்வாதம் பெற்றார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 2 அதிகாரம் 11 அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 34 உபாகமம் 10 அதிகாரம் 17 இவைகளில் எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் பட்சபாதம் அற்றவர். அவருக்கு பட்சபாதம் என்பதே கிடையாது. ஆண்டவருக்கு கண்களுக்கு முன்னால் எல்லாம் அவருக்கு வேண்டியவர்கள் தான். ஏழையோ பணக்காரரோ படித்தவர்களோ படிக்காதவர்களோ என்ன குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் தான், மனுஷர் தான் வித்தியாசத்தை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வித்தியாசத்தை பார்க்க மாட்டார். எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள், எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள். நான் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க ஆவலுள்ள கடவுளாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். எப்படி சகோதரிகள் 2 பேருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போவோம். முதலாவது, அவருடைய வாழ்க்கையிலேயே யாத்திராகமம் 1:21 என்ன வாசித்தோம்? அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு காரியம் காணப்பட்டது. என்ன அது? கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்களாக இருந்தார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையை தழைக்க வேண்டும் என்றால் நாமும் குடும்பமாக, கணவனும் மனைவியும், அல்லது இப்படியும் சொல்லலாம், குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் வாழும் பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்தை காண்பார். அவருக்கு பிரியமாய் இருக்கும். அவர் அதை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை பற்றி என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 128 ஒவ்வொரு திருமணத்திலையும் இதை முக்கியமாக வாசிக்கிறார்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற மனுஷன் பாக்கியவானாயிருப்பான். அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவானாயிருப்பான். 5 இவ்விதமாய் கர்த்தர் சியோனிலிருந்து அவனை ஆசீர்வதிப்பார். என் அன்பு குடும்ப தலைவர்களே, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் முக்கியமானவர்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்வீர்களானால் உங்களுடைய குடும்பம் தழைக்கும். எத்தனை குடும்பங்களில் குடும்ப தலைவர் குடும்பத்தை பற்றிய, பக்தியை பற்றிய, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதை பற்றி கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாமல், நீ வேண்டுமானாலும் எப்படியும் போ, என்னை விட்டுவிடு என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தலைவன்மாரை பயத்தோடு வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8 அதிகாரம் 13 கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆகவே தீமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், எதுவாயினும், சிறியதோ பெரியதோ, வார்த்தையினாலோ அல்லது கிரியினாலோ செய்வீர்களானால், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்பா, பொய்யான வார்த்தைகளை சொல்லுவது நான் என் குடும்பத்திற்கு நஷ்டம் வராதபடி காப்பாற்றும். வீணான காரியங்களில் ஈடுபடுவதனாலே என்னுடைய குடும்பத்திற்கு நஷ்டம் வருவதற்கு நான் காரணமாய் இராதபடி என் குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா, என்னை பயபக்தி உள்ளவனாக மாற்றும். இந்த சிறிய எளிய ஜெபத்தை செய்வீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வாதமான குடும்ப தலைவனாக மாற்றுவார். அப்படித்தான் யோபை பற்றி வாசிக்கிறோம். யோபு 1 அதிகாரம் 1-8 யோபை பற்றி என்ன வாசிக்கிறோம்? அவன் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். என்ன நடந்தது? எவ்வளோ போராட்டங்கள். பிசாசு அவனை எப்படியாவது தன் பக்கமாக இழுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தான். ஆனால் ஆண்டவரோ தம்முடைய ஜீவனால் அவனை நிரப்பினார். கஷ்ட நேரத்தில், துன்ப நேரத்தில் அவனோடு கூட இருந்தார். அவனை கடைசி வரை காத்து கொண்டார். மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பம் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, முதலில் இருந்ததை காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்று தழைக்கும்படி கிருபை செய்தார். யோபுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கொர்நேலியு என்ற மனுஷனை பாருங்கள். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே அவன் ஒரு 100க்கு அதிபதி. ஆனாலும் கர்த்தருக்கு பயந்தான்.
நீங்கள் சொல்லலாம், ஐயோ நான் வேலையில் நான் எப்படியெல்லாம் செய்ய முடியாது, நான் ஓரளவு தான் பக்தியாக இருக்க முடியும் என்று நினைக்காதிருங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவா, தழைக்கும்படி செய்வா, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பா, உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமானவர்களாய் மாற்றுவா. அதே போல என் அன்பு சகோதரிகளே, குடும்ப தலைவிகளே, உங்களை பற்றி என்ன வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். சௌந்தரியம் வீண், சௌந்தரியம் வீண், அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள். உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? அன்பு சகோதரியே, கண்ணாடி முன்னால் நின்று அலங்கரிப்பதை தவிர விட்டு செய்ய வேண்டிதான், அழகு வேண்டிதான், எல்லாம் செய்யுங்க, வேண்டான்னு சொல்லவில்லை. அதே நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நான் உமக்கு பயப்படுகிற பெண்ணாக என்னை மாற்றும். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய தாயாராகிய மரியா சொன்னார்கள், ஆண்டவருடைய இரக்கம் நான் அவருக்கு பயந்து நடந்தபடியா தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. உங்களுடைய குடும்பம் சந்ததி சந்ததியாக பாக்கியமுள்ள குடும்பமாக மாற வேண்டும் என்றார். எஸ்தரை போல புகழ் பெற்ற ஆசீர்வாதம் நிறைந்த குடும்பமாய் மாற வேண்டும் என்றார். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா மாறுவீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆண்டவரே நான் எப்படி நடக்க வேண்டும் அப்பா, எனக்கு சொல்லித்தார், நான் உனக்கு போதித்து ஆலோசனை கொடுத்து உன்னை வழி நடத்துவேன் என்று சொன்னீரே சுவாமி, இதோ உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறேன், என்னை வழி நடத்தும் என்று நீங்கள் கேளுங்கள், அவருக்கு பிரியமானதை செய்யுங்கள். கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பார். பயபக்தி உள்ள உங்களை புகழு புகழ்ச்சி பெறும்படியா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பிள்ளைகளை பற்றி என்ன? சிறு பிள்ளைகள், உங்களை பற்றி என்ன? 20 வயது வந்த பிறகு ஆண்டவரை தேடலாம் என்று இருக்கிறீர்களா? இல்லை இல்லை, சிறு பிள்ளைகளையும் ஆண்டவர் பார்க்கிறார். சங்கீதம் 115:13ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? பெரியோரையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார், சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்டவர்களை எப்படி ஆசீர்வதிப்பாரா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சின்னவன் 1000 ஆசீர்வதிக்கப்படுவான், சிறியவன் பலத்த ஜாதியாவான். எப்பொழுது? கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் வளரும் பொழுது. சிறு வயதிலே கற்றுக் கொடுங்க. என்னுடைய மகன் பால் தினகரன் குழந்தையாய் இருந்த பொழுது அவன் மிகவும் 2-3 முறை பிறக்க வேண்டிய குழந்தைகளை பெற்றெடுக்க முடியாமல் ஒரு 3 வருடம் கழித்து தான் அவன் பிறந்தான். ஆகவே எனக்கு அந்த குழந்தையை பற்றி அதிக சந்தோஷம். மடியில வைத்துக்கொண்டு எப்பொழுதும் குழந்தையா இருந்த பொழுதிலிருந்தே ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவேன், சுவாமி இந்த குழந்தையை உமக்காக நான் கொடுக்கிறேன், முடி ஊழியத்திற்கு என்று கொடுக்கிறேன். என்னுடைய கணவர் வேலை வேலை என்று பகலெல்லாம் போய்விடுவார், 6 மணிக்கு மேல் ஊழியம் ஊழியம் என்று போய்விடுவார், இரவு 12 மணிக்கு தான் வீடு திரும்புவார். நான் தனியாக இருப்பேன். ஆகவே இந்த குழந்தையை வைத்துக்கொண்டு ஜெபித்து கொண்டே இருப்பேன், சுவாமி இது உம்முடைய குழந்தை, நீரே கொடுத்தீர், ஆகவே இந்த குழந்தையை உம்முடைய கையிலே கொடுக்கிறேன். அருமை தாய்மார்களே, குழந்தையை வைத்துக்கொண்டு கொஞ்சுகிறோம், நல்லதுதான். அதே நேரத்திலே ஆண்டவரே இந்த பிள்ளைக்காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தருடைய சமூகத்துல கொடுப்போம். ஆண்டவரே உமக்கென்று கனி கொடுக்கிற பிள்ளையாக என்னுடைய பிள்ளையை மாற்றும். அப்படிப்பட்ட ஜபங்களை ஆண்டவர் கேட்பார். கர்த்தர் ஏற்ற சமயம் என் மகனை ரட்சித்த அபிஷேகித்த இன்றைக்கு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். இது கர்த்தர் கொடுத்த கிருபை. உங்கள் குடும்பம் தழைக்க வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய வழியிலே வளர வேண்டும் என்றால், நீங்கள் குடும்பமாக கர்த்தருக்கு பயந்து வாழணும். நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள், எப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நாள்தோறும் கர்த்தரை பற்று பயத்தோடு, நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. சில நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், ஞாயிற்றுக்கிழமையா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், அதோட போதும், அதற்கு பிறகு எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம். இல்லை பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாக நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார், உங்கள் மேல் பிரியமாக இருப்பார், உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பு நானும் என்னுடைய குடும்பத்தாரும், என்னுடைய கணவரும் என்னுடைய பிள்ளைகளுமாக சேர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்காவுக்கு ஊழியம் செய்ய சென்றோம். அங்கு நாங்கள் போய்விட்டு வந்த பிறகு ஒரு அன்பு சகோதரன் இந்த கேசட்லாம் நிறைய கொண்டு போயிருந்தோம், ஒலி நாடாக்கள், பிரசங்க கேசட்டுகள்.
அதை கொண்டு போன பொழுது ஒரு சகோதரன் என்னுடைய கேசட்டை வாங்கி காரில் போகும்பொழுது போட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது குடும்பத்திலே ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் ஒரு தலைவனும் தலைவியும் பிள்ளைகளுமாக ஒன்று சேர்ந்து பயத்துடனே தேவ பக்தியுடனே ஆண்டவரை தேட வேண்டும். காலையிலே தேட வேண்டும், அதிகாலையிலே தேட வேண்டும், இரவிலே படுக்கைக்கு செல்லும் முன் ஒன்று சேர்ந்து நன்றி செலுத்த வேண்டும் என்று பேசியிருக்கிறேன். இதை கேட்ட உடனே அந்த சகோதரன் கிறிஸ்தவ சகோதரன், அவருடைய வீட்டில் குடும்ப ஜெபம் என்பதே கிடையாது. எல்லாம் எந்திரிப்பாங்க, இஷ்டப்படானா ஜெபம் பண்ணுவாங்க, இல்லையானால் ஜெபம் கிடையாது. இன்று எத்தனை குடும்பங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கர்த்தரை தேடுகிற குடும்பமாக வாழ்கிறீர்களா? என்னை எவ்வாறு நீ தேடுகிறாய் மகனே மகளே என்று ஆண்டவர் கேட்கிறார். அவருக்கு தெரியும் உங்களுடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது என்று ஆண்டவருக்கு தெரியும். அந்த சகோதரர் அதை கேட்ட பொழுது அப்படியே அழுது விட்டார். உடனே காரை கூட ஓட்ட முடியவில்லை. ஒரு ஓரமாய் காரை நிறுத்தி விட்டு அப்படியே அழுதார். பல நிமிட நேரங்கள் அழுதார். அங்கேயே ஒரு தீர்மானம் செய்தார். ஆண்டவரே, உம்மை தேடுவதிலே எவ்வளவு உள்ள குடும்பமாய் நாங்கள் இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆலயத்திற்கு போவதிலே ஜாக்கிரதையா இருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த நாட்களில் அதுவும் போகாத கிறிஸ்தவர்களும் இருக்கிறார். டிவியில பார்த்து கொள்ள அது போதும் என்று விட்கார்ந்திருக்கிறார். அப்படி அல்ல, ஆலயத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அங்கு ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சந்நிதியில் போய் நாம் அவரோடு பேசுவோம். ஆகவே அவர் நினைத்தா அது போதும், ஜெபமெல்லாம் எதற்கு என்று. ஆனால் இப்பொழுதுதான் எனக்கு அதன் மேன்மையை நான் உணர்ந்து கொண்டேன். இன்று முதல் நான் அதை செய்வேன், என் குடும்பத்தாரோடு சேர்ந்து நான் இதை செய்வேன் என்று தீர்மானம் பண்ணினார். வீட்டுக்கு போய் மனைவியோடு சொன்னார். அன்று முதல் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதிகாலையிலும் வேலை எத்தனை இருந்தாலும் 7 மணிக்கு போக வேண்டியதாக இருந்தாலும் கூட 6 மணிக்கு ஒரு 15 நிமிஷம் மாற்றி ஜெபம் செய்வார்களாம். இரவிலே அதே போல நன்றி செலுத்துவார்களாம். என்ன நடந்தது தெரியுமா? அவர் செய்து கொண்டிருந்த பிசினஸ் வியாபாரம் தழைத்து ஓங்க ஆரம்பித்தது. இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்கால, தென்னாப்பிரிக்கால ஒரு பெரிய இயேசு அழைக்கிற அலுவலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்க, ஒரு தனி மனுஷன் ஆண்டவர் ஆசீர்வதித்ததினாலே நன்றி உள்ளவராக இதை செய்து கொண்டிருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமா, அநேகம் ஜெபிக்க முடியாத ஒரு இடமில்லாதவர்கள் அந்த ஆபீஸ்ல போய், அலுவலகத்திலே போய் பிரார்த்தனை செய்கிறார். உங்களுடைய இல்லத்தையும் கூட அப்படி ஆண்டவர் மாற்றி போடுவார். என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய மாமனார், அதாவது சகோதரர் தினகரனை அநேகர் தெரிந்திருப்பீர்கள். என்னுடைய மாமனாரை அநேகருக்கு தெரிந்திருக்காது. அவர்தான் அதிக பக்தி உள்ளவர். அவருடைய பக்தி தான் எங்களை பக்திக்குள்ளே கொண்டு வந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அவர் பக்தி உள்ளவர். காலையில் எழுந்து, நாங்களெல்லாம் கூட சில நேரம் தான் அசந்து தூங்கி கொண்டிருப்போம், அதிகாலையில் எழுந்திருப்பார். ஏனென்றால் 6:30 மணிக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க பிள்ளைகள் வந்து விடுவார்கள். அதற்கு முன்னதாக எழுந்து பாயை விரித்து பாட ஆரம்பித்து விடுவார். இன்றை தினம் உன்னருள் ஈகுவார் என்று பாட ஆரம்பித்து விடுவார். அப்பதான் நாங்கெல்லாம் உளுந்து அடிச்சு போய் அந்த ஜபத்தில் கலந்து கொள்வோம். அவர் காண்பித்த வழிதான் இன்றைக்கும் எங்களுடைய குடும்பத்திலே குடும்ப ஜபம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் இதை பின்பற்றுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாளை காலையிலே குடும்பமாக உட்கார்ந்து எல்லாரும் பாடி துதிக்க, ஒருவர் வேத வசனத்தை வாசிக்க, ஒருவர் ஜெபிக்க, ஒன்று சேர்ந்து கர்த்தரை தேட உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி நீங்கள் தேடும் பொழுது என்ன நடக்குமா? சங்கீதம் 145:18, உபாகமம் 4:7 வாசிக்கிறபடி கர்த்தர் அங்க வந்து இறங்குவா. உங்க வீட்டுல உங்க மதியில இறங்குவா. ஜெபம் பண்ணி பாருங்களேன், காலையில ஆண்டவரை தேடி பாருங்களேன். அப்படிப்பட்ட குடும்பத்திலே ஆண்டவர் வந்து இறங்குவா. குடும்ப ஜெபத்தை ஆரம்பித்து ஒவ்வொரு நாளையும் பக்தியோடு பயத்தோடு ஆரம்பிக்கிற குடும்பத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் வந்து தங்கும். நாகும் 1:7 வாசிக்கிறோம், கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். உங்களை பற்றி அறிந்து கொள்வார். ஆண்டவரும் உங்கள் மத்தியில வந்து இறங்குவா. ஐயோ, என் பிள்ளைங்க என்ன அழகா பாடுறாங்க, உங்களுடைய தாளந்துகளை வர்த்திக்க பண்ணுவா. இன்னும் அதிக காரியங்களை, ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பா. மாத்திரமல்ல, இன்னும் என்ன சொல்லுவா தெரியுமா? 2 கொரிந்தியர் 6:16 வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்லுவாராம்? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், அவர்களுக்குள்ளே உலாவுவேன், அவர் என் ஜனமாய் இருப்பார், எனக்கு அவர்கள் குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பார்.
இந்த உலகத்திலே ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எங்க அப்பா போயிட்டாங்களே, எங்க அம்மா போயிட்டாங்களே, குடும்பத்தின் சந்தோஷமே போயிடுச்சு என்று நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, எத்தனை மனுஷர் போனாலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தேவாதி தேவன் உங்களோடு இருக்க வாஞ்சிக்கிறார். உங்க வீட்டுல வந்து தங்க வாஞ்சிக்கிறார். எத்தனை சந்தோஷம்! இன்னும் அதை காட்டிலும் ஒரு படி மேலாக நான் சொல்லுகிறேன் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கவே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21, 22 என்ன வாசிக்கிறோம்? உங்களுடைய குடும்பத்தை ஒரு ஆலயமாக மாற்றி போடுவார். குட்டி ஆலயமாக, தேவன் வாசம் பண்ணும் ஆலயமாக ஆண்டவர் மாற்றி போடுவாராம். ஜெபம் பண்ணும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவருடைய காரியங்களை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது? அங்கு தேவன் வந்து இறங்குகிறார். தேவ பிரசன்னம் வந்து இறங்குகிறது. எங்க வீட்டுல அப்படித்தான் நடக்குது பிரியமானவர்களே. ஒரு மனதை கொடுக்கிறார், ஒற்றுமையை கொடுக்கிறார். ஒரு சகோதரி எழுதியிருந்தார்கள், நீங்கள் மாமனார் மாமியாரோடு வாழ்ந்தவர்கள், இப்பொழுது மருமகளோடு வாழ்கிறீர்கள், உங்களுடைய ரகசியத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அதுதான் ரகசியம். ஆண்டவர் நமக்குள் வருவதுதான் ரகசியம். அங்கு வெறுப்பு கிடையாது, பகை உணர்ச்சி கிடையாது. ஒருவேளை தவறாக ஏதாவது யாராவது ஒரு பேசிவிட்டால் அதை பெரிதுபடுத்துகிற பழக்கம் கிடையாது. அப்படி மனவேதனை ஏற்படுமானால் கர்த்தருடைய சந்நிதி இருக்கவே இருக்கிறது. ஆண்டவரே, என்னால் தாங்க முடியவில்லை, இந்த வார்த்தையை வேதனைப்படுத்துகிறது, ஆனால் நீர் எனக்கு பலன் தார், அவர்களை நேசிக்க எனக்கு பலன் தார் என்று கேளுங்கள். ஒரே நிமிஷம் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை மாற்றி போடுவார். அங்கு சந்தோஷத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், ஒரு மனதை கொடுப்பார். இணைய பிரிந்த மனம் ஒன்றாக இணையும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில பிரிவினை இருக்கிறதா? கணவன் மனைவியை விட்டு பிரிந்து வாழ்கிறீர்களா? இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சாதாரணமாக இருக்கிறது, சாதாரணமாக இருக்கிறது. ஒன்றாய் வாழ்கிற குடும்பங்கள் மிகவும் எண்ணிக்கை குறையும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற குடும்பங்கள் மட்டுமே கர்த்தரால் இணைக்கப்பட்டிருக்கின்றன. பிரிவினையோடு வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சேர்த்து வைக்க போகிறார், ஒன்றாய் இணைத்து வைக்க போகிறார், உங்களுடைய கரங்களை ஒன்றாய் கூட்டி சேர்க்க போகிறார். ஆகவே ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை ஒரு தேவனுடைய ஆலயமாக மாற்றப் போகிற விந்தையை நீங்களே பார்க்க போகிறீர்கள். அப்படி மாற்றும் பொழுது எனக்கு கடிதம் எழுதுங்க, உங்களோடு சேர்ந்து நானும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன். இது ஆண்டவரால் கூடும். இப்படி பேசுகிற ஆண்டவருடைய ஆவியானவர் அதை நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயங்களை அவர் அறிந்திருக்கிறார். மாத்திரமல்ல, சகோதரி சொன்னது போல கர்த்தர் இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? 3 யோவான் 2ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன். அதுதான் உங்கள் ஆண்டவருடைய பரம தகப்பனுடைய விருப்பம். நீங்கள் பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பது அவருக்கு பிரியம். ஆகவே தயவு செய்து வலைப்படாதருங்க, சோர்ந்து போகாதருங்க. ஐயோ, என் குடும்பம் உடையிற நிலைமையில இருக்கிறேன், ஐயோ எனக்கு மனசு தாங்க முடியவில்லையே, வேதனையோடு வந்திருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட வேதனையா இருந்தாலும் ஆண்டவர் கரத்தில் கொடுத்து விடுங்க, உங்களை பிரியமானவனாக மாற்றுவார். தானியேலை குறித்து வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? நீ மிகவும் பிரியமானவன். தாவீதை குறித்து என்ன சொல்லுகிறார்? அவன் இருதயத்திற்கு ஏற்றவன். அப்படி அவர்களை சொல்லும் பொழுது உங்களை சொல்ல மாட்டாரா? பட்சபாதமற்ற ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறார். ஆகவே கவலைப்படாதிருங்க, உங்களுடைய காரியங்களை ஆண்டவருடைய கையில் சமர்ப்பித்து விடுங்க. ஐயோ, நான் ஆண்டவரை தேடி என்ன நடந்தது? சுக்கத்தின் மேல் துக்கம், வேதனையின் மேல் வேதனை, குழந்தை இல்லாமல் பல வருடங்கள் தவிக்கிறேன், எல்லாரும் என்னை கேலி செய்கிறார்கள். ஆண்டவர் ஆண்டவர் என்று சென்றாயே, ஏன் உன் ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்கவில்லை? ஏன் உனக்கு திருமணமாகவில்லை? ஏன் உனக்கு வேலை கிடைக்கவில்லை? ஏன் உன் வேலையிலே மாற்றம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்றெல்லாம் குறை சொல்லுகிறார்களே என்று கவலைப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மை நேசிக்கிறவர்களுக்கு, தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஏசாயா 61:7 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். போதும். வெட்கத்திற்கு பதிலாக எந்த இடத்துல வெட்கப்படுகிறீர்களோ, எந்த இடத்துல குறைவுபடுகிறீர்களோ, எந்த இடத்துல வேலை இல்லாமல் தவிப்பதனால வெட்கப்படுகிறீர்களோ, என்னென்ன குறை இருக்கிறதோ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக 2 பலனை கொடுப்பேன், ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பது உறுதியான காரியம் என்று ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார்.
ஆகவே கவலைப்படாதீர்கள். நானும் இந்த அனுபவங்கள் வழியாய் கடந்து சென்றிருக்கிறேன். வேதனைகளின் வழியாய் கடந்து சென்றிருக்கிறேன். கண்ணீரின் வழியாய் கடந்து சென்றிருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் முடிவில் என்ன கொடுத்தா? இரண்டத்தனையான பலன். வெட்கப்பட்ட அதே இடத்துல உயர்த்தினா. குழந்தை இல்லாமல் 3 வருஷம் தவித்த பொழுது எல்லாரும் என்னை கேலி செய்தார்கள், பரிகசித்தார்கள். என்னுடைய பெற்றோருக்கு நான் கடைசி பிள்ளை. எல்லா பிள்ளைகளையும் பார்த்துட்டோமே, இந்த பிள்ளையனுடைய குழந்தையை பார்க்க முடியவில்லை என்று என்னுடைய பெற்றோர் தவித்தார். என்னுடைய கணவருடைய பெற்றோருக்கு அவர் ஒரே மகன். ஐயோ, குடும்ப வாரிசு இல்லாமல் இருக்கிறது என்று அவர்கள் தவித்தார். இந்த நிலைமையில என் ஊரார் என்னை தூற்றினார்கள், கேலி பண்ணினார்கள், நிந்தை மொழிகளை பேசினார்கள். ஆனாலும் நானும் சகோதரர் தினகரன் அவர்களும் ஆண்டவரை பிடித்து கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடுகிற பிள்ளைகள், ஆகவே உமக்குள் நாங்கள் உறுதியாய் நிற்கிறோம் அப்பா என்று சொன்னோம். கடைசியில் ஆண்டவர் அருமையான 2 பிள்ளைகளை கொடுத்து அதே ஊரிலே எங்களை வெட்கத்திற்கு பதிலாக 2 ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒரு அருமையான மகனையும் மகளையும் கொடுத்தார். மகளை இழக்கும்படி பிசாசானவன் கிரியை செய்தான். ஆனாலும் ஆண்டவரே, அதற்கு ஈடாக வேறொரு மகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவளை மருமகள் என்று நாங்கள் அழைப்பதில்லை, மகள் என்றுதான் அன்போடு அழைத்து வருகிறோம். அவளும் எங்களை பெற்றோர் என்றுதான் அழைக்கிறார். இந்த அன்பு கர்த்தர் கொடுக்கிற அன்பு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் என்று கட்டுவார். கவலையோடு வந்திருக்கிற உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தழைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே கொர்நேலியு வீட்டை பற்றி வாசிக்கிறோம். கொர்நேலியு உட்டாரோடு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான். தேவனுடைய ஊழியனாகி பேதுருவை அழைப்பித்தான். அவனுடைய வார்த்தையை கேட்க வாஞ்சித்தான். என்ன நடந்தது? அவனுடைய வீட்டிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தார். உங்க வீட்டிலேயே ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொடுப்பார். ஆகவே தைரியமாய் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்க. நாம் யாவரும் இந்த அருமையான பாடலை தெரிந்தவர்கள் என்னோடு பாடலாம். ஜெபமென்னும் தூபமே தினம் வானம் ஏறவும், திரு வேத வாக்கியம் செவிகளில் கேட்கவும், சுப ஞான கீர்த்தனை துத்தியம் பாடவும், சுதனேசு தலைமையில் தூய வீடாகவும் கிறிஸ்தவ இல்லறமாக என் குடும்பத்தை மாற்றும் என்று பாடகர் பாடியிருக்கிறார். நாமும் பாடுவோமா? ஜெபமென்னும் தூபமே தினம் வானம் ஏறவும், திருவேத வாக்கியம் செவிகளில் கேட்கவும், சுபஞான கீர்த்தனை தோத்தியம் பாடவும், சுதனேசு தலைமையில் தூய வீடாகவும் கிறிஸ்தவையில் சீராந்திட கிருபை செய்வி பாரனே. கிறிஸ்தவையில் ஊழியம் புரியவும், ஊதியம் விரும்பாமல் உவந்த பெத்தானியா ஊரின் குடும்பம் போல நாளும் இயேசு பேராலே நைவிருந்தாளியாக்கி நாடி அவர் பாதத்தில் கூடிய அமர்ந்து கேட்டு கிறிஸ்தவை சீராந்திட கிருபை செய்வி பாரனே. கிறிஸ்தவை அப்படிப்பட்ட கிறிஸ்தவ இல்லறங்களாக ஆண்டவர் நம் குடும்பத்தை மாற்றுவார். அடுத்ததாக ஆண்டவர் என்ன விதத்திலே நம்முடைய குடும்பம் தழைக்கும்படி செய்வாராம்? சங்கீதம் 112:7 வாசிக்கிறோம். கர்த்தரை நம்பி அவன் இருதயம் திடனாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற மக்களுடைய அடுத்த நற்குணம் கர்த்தரை நம்பி அவருடைய இருதயம் திடனாயிருக்கும். இந்த 2 மருத்துவச்சிகளும் வேலை செய்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு நாள் ராஜா கூப்பிட்டாரா? எங்களையா? ஏழைகளாகி எங்களையா எதற்கு கூப்பிட்டார் என்று போனார்கள். அங்கு ராஜா விசித்திரமான ஒரு கட்டளையை கொடுத்தான். இவரைய பெண்களுக்கு நீங்கள் மருத்துவம் பார்க்க போகிறீர்கள் அல்லவா? அப்பொழுது அது ஆண் பிள்ளையா இருந்தால் அங்கேயே கொன்று போட வேண்டும் என்று கட்டளை கொடுத்தான். இந்த சகோதரிகள் 2 பேரும் இந்த கட்டளையை கேட்டுக்கொண்டு அவர்கள் பார்த்தது ராஜாவின் முகத்தை அல்ல, ஆண்டவருடைய முகத்தை. இந்த உலகத்திலே பலரும் பல காரியத்தை செய்ய சொல்லுகிறார்.
முடியாத சந்தர்ப்பத்திலே, தவறான சந்தர்ப்பங்களிலே மனுஷருக்கு பயப்படுகிற பயம் வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் திடனுள்ளவர்களாய் ஆண்டவருக்காக நான் நிற்பேன் என்று நிற்கும் பொழுது நம்முடைய குடும்பம் தழைக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். இந்த பெண்கள் 2 பேரும் கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஆண்டவரே, இந்த நிலைமையிலே நாங்கள் என்ன செய்வது? எங்களை நீ காப்பாற்றும், ராஜாவின் கையிலிருந்து காப்பாற்றும், எங்களுக்கு ஞானம் தாரும் என்று கேட்டார். சங்கீதத்திலே 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தாவீது சொல்கிறான், நான் அசைக்கப்படுவதில்லை, காரணம் கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் நிறுத்தி வைத்திருக்கிறேன். அதுபோல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் உங்களை கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். ஆகவே இந்த மாதிரி டென்ஷன் வருகிற சமயங்கள்ல, ஐயோ மனுஷரை ப்ளீஸ் பண்ணுவதா, மனுஷர்படி சொல்லுகிறபடி நடப்பதா என்று வருகிற சமயங்களே கர்த்தரை நோக்கி பார். என்னுடைய கணவர் ஸ்டேட் பேங்க்ல 28 வருஷம் பணிபுரிந்தார். அப்பொழுது அந்த சமயங்களில் ஆரம்பத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த வேளையிலே அநேக உயர் அதிகாரிகள் அவருக்கு அதிக தொந்தரவு கொடுத்தார். விசேஷமாக 2 பேர். அதன் முதல் அதிகாரி சொல்லுவார், ஓ நீ ப்ரமோஷன் கிடைத்து ஆபீசர் ஆகி விடுவாயா, அதையும் பார்க்கலாம் என்று அவரை திட்டிக் கொண்டே இருப்பார். என் கணவர் பொறுமையானவர், ஆனாலும் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டல்லவா. ஆகவே ஒரு நாள் என்னிடம், ஐயோ இந்த மனுஷனோடு அதிக கஷ்டமாயிருக்கிறது, வேலையே விட்டுவிடலாம் போல இருக்கிறது என்று அழுவது போல சொன்னார். நாங்கள் 2 பேரும் கர்த்தரை நோக்கி பார்த்தோம். நடந்தது என்ன தெரியுமா? சில வருடங்களுக்குள்ளாக அந்த அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு கடைசியில் வேலையும் போய் எங்கேயோ இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போனார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் கூடவே இருந்து காப்பார். அதே போன்று வேறொரு அதிகாரி எவ்வளவு அவரை வேதனைப்படுத்த முடியுமோ அத்தனை வேதனையான வார்த்தைகளால் வாதிப்பார். பொறுமையாயிருந்தார். கடைசியிலே ஒரு நாள், ஐயோ என்னால் தாங்க முடியவில்லையே என்று சொல்லும் நாளும் வந்தது. ஆனாலும் ஆண்டவரையே பிடித்து கொண்டோம். ஆண்டவருக்காகவே வாழ்வோம் என்று நாம் தீர்மானித்திருக்கிறோமே, அவர் நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவரை பார்த்தோம். அவருடைய முகத்தை பார்த்தோம். அவர் கொடுத்த தைரியம், திடன் எங்களை உற்சாகப்படுத்தியது. கடைசியிலே அவருக்கு சென்னைக்கு மாற்றலாகி ப்ரமோஷனுக்கு மேல் ப்ரமோஷன் வந்து சென்னைக்கு போனோம். அந்த பில்டிங்குள்ளே நுழையும் பொழுது என்னுடைய கணவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. எந்த அதிகாரி அவரை ஸ்குவீஸ் பண்ணி அவரை அதிகமாய் தொந்தரவு கொடுத்தாரோ, அவரை வேதனைப்படுத்தினாரோ, அதே அதிகாரி இவருக்கு அடியிலே வேலைக்கு இருந்தார். இவருக்கு அடியிலே அவர் இருந்தார். பாருங்க, என்ன கர்த்தருடைய கரத்திலே நாம் சமர்ப்பிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் அழகாய் செய்வார். என்னுடைய அலுவலகத்தில் அதிகமான கஷ்டம், அதிகமான பாடு, இது இப்படிப்பட்ட நிலைமையில எப்படி ஆண்டவருக்காக வாழ்வது என்று நினைக்கிறீர்களோ, பள்ளியிலே அப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கலாம். ஆண்டவரை நீங்கள் தேடுகிற பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்துவான். ஆனாலும் உங்களுக்கு ஒரே நம்பிக்கை, ஆண்டவரே. ஆண்டவரை நம்பி கர்த்தரை இருதயத்திலே ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே திடனை ஆண்டவர் கொடுப்பார், திடனை கொடுப்பார். இந்த மருத்துவச்சிகள் 2 பேரும் கர்த்தரை விடாப்படியாக பிடித்து கொண்டார். ராஜாவாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, நாங்கள் ஆண்டவருக்கு மட்டுமே பயப்படுவோம் என்று ஆண்டவரை இறுக பற்றி கொண்டார். ராஜா கூப்பிட்டான், என்னம்மா நான் சொன்னது ஒண்ணுமே செய்யலையே, இந்த எபிரேய பெண்களுடைய ஆண் குழந்தைகளை கொன்று போட சொன்னேனே, ஏன் நீங்கள் செய்யவில்லை? எவ்வளவு அதிகாரத்தோடு கேட்டிருப்பான். அவன் என் கையில எல்லாம் இருக்கிற இந்த பெண்களை கொன்று போடவும் அவருக்கு முடியும். ஆனா அந்த பெண்கள் கர்த்தரை பார்த்தார், மனுஷனை அல்ல, கர்த்தரை பார்த்தார். ஆகவே கர்த்தர் என்ன கொடுத்தார்? ஞானத்தை கொடுத்தார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. விசுவாசத்தை கொடுத்தார், அதன் மூலம் தைரியத்தை கொடுத்தார், அதோடு கூட ஞானத்தை கொடுத்தார். எஸ்தரும் அப்படித்தான் பயந்து நடுங்கி விடவில்லை. ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்த பொழுது கர்த்தரை பிடித்து கொண்டார். உபவாசத்தோடு கர்த்தரை தேடினார். அதற்காகத்தான் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். வீட்டிலே கஷ்டங்கள் வரும்பொழுது ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சோர்ந்து போகாதருங்க. கர்த்தருக்கு இடத்திலே காத்திருங்க. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று அவரை பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த பெண்களுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தார்.
2 மருத்துவச்சிகளுக்கும் ஒரு தைரியத்தை, திட பலனை ஆண்டவர் கொடுத்தார். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஞானத்தோடு பேசினார். இல்லை ராஜாவே, எபிரேய பெண்கள் எகிப்திய பெண்களைப் போல அல்ல. எபிரேய பெண்கள் பலசாலிகள். நாங்க போகிறதுக்குள்ளாக அவர்களே பிள்ளைகளை பெற்று விடுகிறார்கள். அந்த பலனுள்ளவர்களா இருக்கிறார்கள். எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொன்னார். இந்த உத்தரவு ராஜாவின் கோபத்தை தணித்தது. அதன் பிறகு அவன் ஒன்றும் அவர்களை செய்யவில்லை. இந்த ஞானத்தை கொடுத்தது யார்? ஆண்டவராகிய கர்த்தர், தேவாதி தேவன் இந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தார். உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும், வேறு வேறு விதமான சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 5 முதல் 8ஆம் வசனம் வரைக்கும், மனுஷரை நம்பாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க. கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக நிச்சயம் மாற்றுவார். எப்படி இந்த நம்பிக்கை வரும்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். சங்கீதம் 1, 2, 3 அப்படித்தான் வாசிக்கிறோம். தாவீதின் அனுபவத்தை பாருங்க. கர்த்தருடைய வசனத்தை அவன் அவ்வளவு வாஞ்சித்து வாசித்தான். கர்த்தரை துதிப்பதிலே, அவருடைய சமூகத்திலே காத்திருப்பதிலே அவன் கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷனாயிருந்தான். ஆகவே என்ன நடந்தது அவனுடைய வாழ்க்கையில? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இக்கட்டான நிலைமையிலே எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொல்லும்படியாய், அதை அனுபவிக்கும்படியாய் ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் அவன் என்ன செய்தானாம்? அருமையான ஒரு காரியம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் கடைசி பாகம், தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். வேத வசனத்தை வாசித்து வாசித்து தியானித்ததுனாலே, தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்ததுனாலே அவனுக்கு விசுவாசம் வந்தது. அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். 19ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுத்தார். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். உங்களுடைய வாழ்க்கையில கூட இழந்து போயிருக்கிறீர்களா? பிள்ளைகளை இழந்து போயிருக்கிறீர்களா? எங்களுடைய மகள் ஏஞ்சலை இழந்த பொழுது எங்களுக்கு உலகமே இடிந்து விழுந்தது போல இருந்தது. ஐயோ, இன்று 86ஆம் வருஷத்திலே கண்ணீரோடு இருந்தோம். எங்கள் வாழ்க்கை என்ன ஆகுமோ, எங்கள் வீடு எப்படி இருக்குமோ, ஒரே மகளாச்சுதே. ஆண்டவர் திரும்ப விட்டு விட்டாரா? திரும்பவும் கட்டினார், திரும்பவும் கட்டினார். அதே பேருள்ள மகளை கொடுத்தார். அவளும் பிகாம் படிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். இவளும் பிகாம் படித்து கொண்டார். அதே வயது. கர்த்தர் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. இன்றைக்கு 3 பேர பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறார். குறைவின்றி ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறீர்களோ, அருமையானவர்கள் இழந்து தவிக்கிறீர்களோ, அந்த நிலைமையிலும் ஆண்டவரை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்க. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அப்படியே நீங்கள் திடப்படுத்திக் கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையிலே என்ற கணவர் ஒரு முறை 1969ஆம் வருஷத்திலே மிகவும் சுகீனமானார். வைத்தியர்கள் சொன்னார்கள், அவள் மரித்து போவார், விரைவில் மரித்து போவார் என்று சொன்னார். ஒரே மாதம் தான் என்றார்கள். எனக்கு ஒரே நம்பிக்கை, என் ஆண்டவர் மாத்திரமே. அவரை பிடித்து கொண்டேன். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமா என்னை திடப்படுத்தினார். ஒன்றும் அவருக்கு நேரிடாது என்று சில காரியங்களை என்னோடு பேசினார். திட்டவட்டமாக குறிப்பிட்டார். அந்த காரியங்களை பிடித்து கொண்டேன். ஆண்டவர் எனக்கு போதுமானவர் என்று என்னுடைய கணவரிடத்தில் சொன்னேன். கணவர் சொன்னார், நீ அப்படியே சொல்லிக் கொண்டிரு, என் வியாதி என் பலவீனம் அவனுக்கு தெரியாது. வைத்தியர் சொன்னது போல சீக்கிரமாய் மரித்து போவேன் என்றார். ஆனால் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டேன், ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொண்டேன். கர்த்தர் வாக்கு மாறாதவர். அந்த ஆண்டவரை பிடித்து கொண்ட பொழுது கர்த்தர் அப்படியே அவருக்கு திரும்ப உயிர் கொடுத்தார். உயிரை கொடுத்ததோடு அல்லாமல் அதன் பிறகுதான் இயேசு அழைக்கிறார், நற்செய்தி கூட்டங்கள் பிறந்தன, ஆயிரமான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் தம்முடைய ஊழியனை மாற்றினார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இழந்து போனதை 2 மடங்காய் திரும்ப கொடுப்பார். குடும்பத்தை கட்டி எழுப்புவார். ஆகவே கவலைப்படாதிருங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்களிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்திற்கு அதிகாரியாய் மாற்றி போடுவேன். கொஞ்சத்தில் உண்மை. சிறு சிறு காரியங்களே, ஐயோ எங்க ஆண்டவருக்கு பிரியம் இருக்காது, நான் உண்மையாய் பேச வேண்டும். உண்மையை பொய் பேசுகிற சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது வேண்டாம். ஆண்டவருக்கு முன்னதாக உண்மையாய் இருக்க விரும்புகிறேன். உண்மையாய் காரியங்களை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எனக்கு வேண்டாம். நம்முடைய மனசாட்சி சொல்லுகிறது, குற்றமுண்டு குற்றம் இல்லை என்று சொல்லுகிறது. இது தவறு, இது சரி என்று நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம்
15ஆம் வசனத்திலே இது வாசிக்கிறோம். அப்பொழுது நாம் உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது அப்படி. ரூத் நாம் யாவரும் அறிந்த ஒரு பெண். இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில பாருங்க, அவளுடைய வாழ்க்கை ஆரம்பத்துல புருஷனை இழந்தவள், குடும்பத்துல அநேகரை இழந்தவள், ஒன்றுமில்லாமல் நிற்கிறாள். ஒன்றுமே இல்லை, எல்லாமே இழந்து தவிக்கிறாள். மாமியார் எல்லாவற்றையும், மாமனாரை இழந்தாள், மாமியார் அவளுடைய 2 புதல்வர்களை இழந்தாள். அவளும் கசப்பான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாள். சங்கீதம் 31:12 சொல்லுகிறது, உடைந்த பாத்திரமாக அவர்கள் விளங்கினார். உடைந்த பாத்திரம் ஒன்றுக்கு உதவும், தூக்கி எறியவதான் உதவும். அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த ரூத் வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர், அவள் உண்மையாய் ஆண்டவரை கண்டுகொண்டார். என் மாமியார் நகோமியின் தேவன் என்னுடைய தேவன், நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவருக்காய் வாழ்வேன் என்ற ஒரு தீர்மானம் செய்தார். நீங்கள் அப்படி தீர்மானம் செய்வீர்களா? சிறு பிள்ளைகள் அப்படி தீர்மானம் செய்வீர்களா? வாலிப பிள்ளைகள் அப்படி தீர்மானம் செய்வீர்களா? என் அன்பு சகோதரிகளை தீர்மானம் செய்வீர்களா? ரூத்தை போல உங்களுடைய வாழ்க்கை கூட உடைந்த பாத்திரமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு என்று உண்மையாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? சங்கீதம் 23:5 வாசிக்கிறபடி, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற நிலைமை ஆண்டவர் கொடுப்பார். உண்மையுள்ள ஒரு மனுஷன், உண்மையுள்ள ஒரு தலைவி, உண்மையுள்ள குடும்ப தலைவன், உண்மையுள்ள பிள்ளைகள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாறுவதற்கு வழி உண்டாகும். என்னுடைய கணவரை பற்றி, வேலையை பற்றி சொன்னேன். ஆஃபீஸுக்கு வேலைகள் பல ஊழியங்கள் இருந்தாலும் ஆஃபீஸ் டைமில் கரெக்டாக அந்த நேரத்தில் உண்மையாய் உழைப்பார். சில நேரங்களிலே அவரை தேடி பலர் வருவார்கள். ஆனால் அவர் சொல்லுவார், மாலையிலே இத்தனை மணிக்கு வேலை முடியும், அதன் பிறகு உங்களை பார்க்கிறேன் என்று திட்டமாக சொல்லிவிடுவார். வேலை நேரத்தில் வேலை, வேலை நேரத்தில் வேலை, ஊழியம் செய்யும் நேரத்தில் ஊழியம், வீட்டு காரியங்களுக்கு அது தனிப்பட்ட நேரம் என்று இருப்பார். சாதாரணமாக வீட்டு காரியங்களை பார்க்க கூட நேரம் இராது. ஆண்டவருடைய ஊழியமும் பேங்க் வேலையும் தான் சரியா இருக்கும். ஆனால் அந்த செய்கிற வேலையை உண்மையாய் செய்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசேஷமாக வேலை செய்கிறவர்களே, கர்த்தர் அந்த இடத்திலேயும் உங்களை உண்மையுள்ளவர்களாக வைக்க விரும்புகிறார். ஆகவே அந்த வேலை ஸ்தலத்தில் என்னுடைய கணவரை பெயர் சொல்லி அழைப்பதை காட்டிலும் அநேகர் எப்படி அழைப்பார்கள் தெரியுமா? சுவாமிஜி என்று அழைப்பார்கள், அல்லது பிரதர் என்று அழைப்பார். ஆண்டவரை அறியாத மக்களும் கூட பிரதர் என்று தான் அன்போடு அழைப்பார். அவருக்கு உயர் அதிகாரிகளும் கூட அப்படித்தான் அழைப்பார். காரணம், உண்மையாய் உழைத்ததை அவர்கள் யாவரும் அறிவார். மற்றவர்களுக்கு முன்னதாக சாட்சியாய் இருந்தார். ஆகவே பல சோதனைகள் வந்தது. ஒவ்வொரு முறை அவருக்கு ப்ரமோஷன், உத்தியோக உயர்வு கிடைக்க வேண்டிய சமயங்களிலே அநேகர் பொறாமையினால் பல காரியங்களை செய்வார். ஆனால் லூக்கா சுவிசேஷம் 10:19 என்ன வாசிக்கிறோம்? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். உங்கள் வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட காரியங்கள் நிகழலாம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் உழைக்கும் பொழுது உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு அதிகாரியை கட்டளையிடுவார். என் கணவர் ஒன்றும் பேச மாட்டார், யாராவது ஒரு அதிகாரி அவருக்காக பரிந்து பேசுவார். ஏன் இவரை உயர்த்தவில்லை, ஏன் இவர் பெயரை அடித்து கீழே போட்டிருக்கிறது, ஏன் அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கவில்லை என்று அவர்கள் சண்டை போடுவார். அவர்கள் உத்தியோக உயர்வை வாங்கி தருவார். எத்தனை ஆச்சரியம் தெரியுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்துவார். அது போன்றுதான் என்னுடைய வாழ்க்கையில கூட நான் சாதாரண ஒரு மனுஷி, பயந்த சுபாவம் கொண்டவள். என்னுடைய கணவரோ ஆண்டவருடைய ஊழியத்தை வைராக்கியமாய் வல்லமையாய் செய்தவர். எல்லாரும் கேலி பண்ணுவார்கள், என்ன இவர் இவ்வளவு வல்லமையாய் ஊழியம் செய்கிற பிரசங்கிக்கிற, இந்த அம்மா மூலையில உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் நான் கடைசியில் உட்கார்ந்துருப்பேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து சொல்லுவார்கள், பிரதர் கூடையாவது உட்காருங்களேன். ஐயோ எனக்கு பயமா இருக்கிறது என்று சொல்வேன். அவ்வளவு பின்தங்கிய நிலையில் இருந்த என்னை ஆண்டவர் பார்த்தார். ஆனால் உண்மையாய் ஆண்டவரை நேசித்தேன். அது ஒன்றுதான் இடத்துல காணப்பட்ட காரியம். இவ்வளவு பயத்தின் மத்தியிலையும் ஆண்டவரை உண்மையாய் நேசித்தேன். உண்மையாய் என் கணவரோடு சேர்ந்து அவருக்கு பணிவிடை செய்வதை ஆண்டவர் சேவையாக செய்து வந்தேன். அவருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வேன். ஆனால் ஊழியத்திற்கு மட்டும் என்னை நான் ஒப்பு கொடுத்ததே இல்லை. கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், எத்தனை நாள் தள்ளி தள்ளி போகிறாய், உன்னையும் நான் உபயோகப்படுத்த போகிறேன். போதும் போதும் என்று மூலையில் இருக்காது, பேதை பேதை என்று சொல்லாது, உன்னையும் நான் உபயோகிக்க விரும்புகிறேன், குடும்பமாக உங்களை உபயோகிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்.
என்ன ஆச்சரியம்! கர்த்தருடைய பயத்தை எடுத்து போட்டா, ஊழியத்திலே உபயோகிக்க ஆரம்பித்தா. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். உண்மையுள்ளவர்கள் எவர்களோ அவள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். தேவன் அவர்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இன்றைக்கு ஊழியத்திலே உபயோகிப்பது உண்மையானால், பெண்கள் மத்தியிலே ஆண்டவர் உபயோகிப்பது உண்மையானால், இது கர்த்தருடைய கிருபை. அவர் என் உண்மையான அன்பை பார்த்து இன்றைக்கு உபயோகித்து வருகிறார். அதன் பிறகு அப்படியே நிறுத்தி விட்டாரா? இல்லை இல்லை. என் அன்பு மகனை ஊழியக்காரனாக நான் ஜெபித்தது போல, ஆண்டவரிடத்தில் கேட்டது போல அந்த கிருபையை பிச்சையாக கொடுத்தார். இன்றைக்கு அவன் மூலமாக எவ்வளவு சந்தோஷம்! ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு எவ்வளவு மேன்மை, மகிமை! அதோடு கூட நின்று விடவில்லை. அன்பு மகளையும் இப்பொழுது வல்லமையாக எடுத்து உபயோகித்து வருகிறார். அதோடு கூட குட்டி பிள்ளைகள், பேர பிள்ளைகளும் ஆண்டவருக்கென்று பாடும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறார். ஒரு குடும்பமாக நீங்கள் சேவிக்கலாம். யோசுவா சொன்னார் 24:15 நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உங்கள் குடும்பத்தை சேவிக்கிற குடும்பமாக, கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற குடும்பமாக இன்றைக்கு ஆண்டவர் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் குடும்பமாக ஒப்பு கொடுப்பீர்கள்? ஐயோ, என் வீட்டாரோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நான் பயத்தோடு இருப்பேன். எங்களுடைய குறைவுகள் ஆண்டவரை என்னை மாற்றி போடும். உண்மையுள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவரை தேடுகிறவர்களாக, ஆண்டவருக்கென்று ஆண்டவரையே நம்பி திடன் கொண்டவர்களாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும் என்று நீங்கள் கேட்பீர்களான கர்த்தர் அப்படியே செய்வார். கொலோசையர் 3:2 என்ன வாசிக்கிறோம்? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடும். என் அன்பு குடும்பத்தின் மக்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். கர்த்தருக்கென்று மேலானவைகளை நாங்கள் நாடப்போகிறோம். குடும்பமாக ஆண்டவரை பிடித்து கொள்ள போகிறோம். ஆண்டவர் உண்மையுள்ளவர்களாய் வாழ, பயபக்தியோடு வாழ, கர்த்தருக்கென்று திடன் கொண்டவர்களாய் என்ன வந்தாலும் அவரை பற்றி கொள்ள ஆண்டவர்களுக்கு கிருபை செய்யட்டும் என்று கேளுங்க. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நினைத்தருளுவா. உங்கள் குடும்ப கஷ்டங்களை எல்லாம் மாற்றி போடுவா. உங்கள் குடும்ப வியாதிகளை மாற்றி போடுவா. பிரச்சனைகளை மாற்றி போடுவா. பிரிவினைகளை மாற்றி போடுவா என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் ஒவ்வொருவரும் கண்களை மூடி ஆசீர்வாதங்களை இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிட காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசி வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிட காத்திடும் பரமனின். கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் குடும்பத்தை நினைத்தருளும் சுவாமி. உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய குறைவுகளெல்லாம் மாற்றி போடும். எங்கள் குடும்ப வாழ்க்கையில உமக்கு பயப்படும் பயம் இல்லாமல், குடும்ப ஜெபம் என்பதே இல்லாமல், ஆலயம் செல்வதும் இல்லாமல், உம்மை தேடாமல் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எங்களுக்கு மன்னியும் சுவாமி. ஐயோ, நான் ஆண்டவரை தேட வேண்டிய விதமாக, அவரை சேவிக்க வேண்டிய விதமாக நான் சேவிக்கவில்லையே. குடும்ப தலைவனாகி என்னால் இந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வராமல் போய்விட்டதே நானே காரணம்.
நானே காரணம். குடியிலும் வெறியிலும் உபச்சாரத்திலும் இச்சையான காரியங்களிலும் பெருமையிலும் அகம்பாவத்திலும் என்னை நான் கெடுத்து போட்டேன். ஆண்டவரே எனக்கு மன்னியும். சண்டை போட்டு குழப்பம் வருவித்து பிரிவினையின் காரணமாய் நாங்கள் தனியே வாழ்கிறோம். என்னால் இந்த பிரிவினை வந்தது. அறிக்கையிடுவீர்களா? ஆண்டவர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பார். அதற்காகவே சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அதற்காகவே தன் ஜீவனை கொடுத்தார். அதற்காகவே அடிக்கப்பட்டார். உங்களுடைய பாவங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் வெண்பஞ்சை போல மாற்றும். இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அதை வெண்பஞ்சை போல மாற்றும் வல்லமை கொண்டவர். அதை மாற்றுவார், இப்பொழுது மாற்றுவார். இருக்கும் இடத்திலே ஆண்டவரிடத்திலே அறிக்கையிடுவீர்களா? குடும்ப தலைவர்கள் ஆண்டவருக்கு பயமில்லாமல் வாழ்ந்து செய்த தவறுகளை ஆண்டவரிடத்திலே அறிக்கையிடுவீர்களா? குடும்ப ஜெபம் இல்லாத நிலைமைக்கு நானே காரணம் ஆண்டவரே என்று அறிக்கையிடுவீர்களா? அப்படியே தலையுமார் சௌந்தரியத்தையும் அழகையும் முக்கியமானதாக நினைத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக மற்ற அநேக காரியத்திலே உங்கள் நம்பிக்கையை வைத்திருப்பீர்களானால் இப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஐயோ, என் பாவங்களை மன்னியும், என் குறைவுகளை மன்னியும். அறிக்கையிடுவீர்களா? உங்கள் குடும்பத்தை மாற்றுவார். புத்தி உள்ள ஸ்திரீயாக உங்களை மாற்றுவார். உங்கள் கணவருக்கு கிரீடமாக விளங்கும்படி செய்வார். விலையேறப்பெற்ற முத்துவாக உங்களை மாற்றுவார். இப்போ கொடுப்பீர்களா? உங்கள் குடும்பத்தை கட்டுவார். சிறு பிள்ளைகளை அப்படியே கர்த்தரை தேடாதவர்களாக, தெய்வ பயமற்றவர்களாக வாழ்கிறீர்களா? வாலிப பிள்ளைகளே, உங்கள் மனம் போல வாழ உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? வேண்டாத நண்பர்களை துணையாக வைத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நண்பராய் மாற விரும்புகிறார். ஆண்டவரே, பழைய வாழ்க்கையை மன்னியும், உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும். உமக்கேற்ற பிள்ளையாய், தெய்வ பயம் நிறைந்தவளாக, உண்மையே நம்புகிறவளாக, உண்மையான பெண்ணாக, உண்மையான பையனாக, வாலிப பையனாக உமக்கென்று வாழ்கிறவன என்னை மாற்றும் ஆண்டவரே. ஜெபிப்பீர்களா? விதமாய் ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் காண்கிறார். பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையை மாற்றுவார், இப்பொழுது மாற்றுவார். இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் இருக்கும் இடத்துல உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, யார் யார் கரங்கள் தூக்கி இருக்கிறார்களோ இந்த மக்களுடைய வாழ்க்கையை பாரும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு நாளும் நாங்கள் வாழ முடியாது. ஆகவே இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும். குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து அவருடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொள்ளும். இன்று முதல் நீர் அவர்களை ஆசீர்வதியும். பிரிந்திருக்கிற குடும்பங்களை ஒன்றாய் இணைத்தரணும் சுவாமி. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் சுவாமி. ஆசீர்வதியும் அப்பா, ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருடைய வாயிலிருந்து வருகிற விண்ணப்பங்களை கேளும் ஆண்டவரே, கேளும் ஆண்டவரே. குடும்பங்கள் தழைக்கட்டும். சபிக்கப்பட்ட குடும்பங்கள் அத்தனையும் நீ மாற்றி அமைத்தரணும். சாபத்தை எல்லாம் மாற்ற வல்லவர் நீர் ஒருவரே, வல்லமை உள்ளவர் நீர் ஒருவரே. ஆகவே இப்பொழுது இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை, அவளுக்கு வேண்டுதலை கேளும் ஆண்டவரே, கேளும் ஆண்டவரே. அவைகளை எல்லாம் புத்தகத்தில் எழுதி கொள்ளும் ஆண்டவரே. நீர் புத்தகத்தில் எழுதி கொள்ளும் சுவாமி. ஒவ்வொரு தேவைகளை அருளி செய்யும். விரும்புவதற்கு வேண்டுகிறதுக்கு அதிகமாய் செய்கிற தேவனே, உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தரணும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை மாற்றும். பிரிவினைகளை மாற்றும். பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற பிசாசின் கிரிகளை உடைய நாமத்தினாலே சபிக்கிறேன். யார் யார் குடும்பங்களில் பிரிவினை உண்டோ இந்த குடும்பங்களை எல்லாம் நீ தழைக்க செய்யும்ப்பா, தழைக்க செய்யும். நீர் அற்புத ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்றி போடும் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லோ. நீ செய்யிருக்கா நமக்கு ஸ்தோத்திரம். அவர்களையும் அறியாமல் நீர் அவர்களை இணைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிரிவினைகளை மாற்றி இணைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். குடும்ப வாழ்க்கைகளை கட்டுகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலதான் முடியும் ஆண்டவரே. மனம் இறங்கும். குடும்பத்தில் எத்தனை வேதனை, வியாதியினால் கஷ்டப்படுகிற மக்களை நீ தொடும். இப்பொழுது அந்த கரங்களை தொடும். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. சிலுவையிலே நீர் அடைந்த ஆண்டவரே பாடுகளை நினைத்தருளும்.
ஆணி பாய்ந்த கரங்களினால் உம்முடைய பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. நீர் பட்ட பாடுகளை நினைத்தருளி உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர். அந்த மெய்யான விடுதலையை கொடும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தொடும் ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கட்டும். அப்படி ஆண்டவரே, கடன் பிரச்சனை இல்லாம என்ற நிலைமை அதையும் பிள்ளைகளுக்கு மாற்றி போடும். கர்த்தரையே நோக்கி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதத்தை கொடு சுவாமி. ஆண்டவரே, என் கணவரை மாற்றும், என் மனைவியை மாற்றும், என் பிள்ளைகளை மாற்றும், ஆவியினால் நிரப்பு சுவாமி. யோசுவா குடும்பத்தை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்போஸ்தலர் வாசிக்கிறது போல கொர்நேலியின் குடும்பம் போல மாற்றும் ஆண்டவரே. எங்களை மாற்றும் என்று கேளுங்கள். வாய்களை திறந்து ஆண்டவரே, எங்களுக்கு நீ உதவி செய்ய காத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லா. கர்த்தர் நம்ம மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை நமக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி என்று சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். பிரியமானவர்களே, நிரம்பிக் கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிப்பட்ட சிறு பிள்ளைகள், பெரியோர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பரிசுத்தாவினால் இடங்கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பெரிய சிலாக்கியத்தை கொடுக்கிறீரே, ஊற்றுகிறீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஊற்று தண்ணீரே பொங்கி வா என்று பாடுகிறது போல கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. என்னோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நினைத்தருளி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை கட்டி எழுப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வல்லமையால் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு பயப்படும் பயத்தை இந்த நாளிலிருந்து கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு தங்கிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.